ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரச மரத்தை சுற்ற வேண்டும் என்றால் அதிகாலையில் காலை சூரியன் உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து குளித்துவிட்டு அரச மரத்தை சுற்றினால் நம்முடைய உள்ள தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நிவர்த்தியாகும். அரச மரத்தை சுற்ற வேண்டும் என்றால் ஒருவர் அரச மரத்தை சுற்றும்போது அவருடைய கர்மாக்கள் குறையும். 7 முறையாவது வளம் வேண்டும். 7 முறைக்கு கம்மியாக வளம் வரக்கூடாது. அரச மரத்தை சுற்றும் போது 3 முறையெல்லாம் சுற்றுவாங்க, அப்படிலாம் சுற்றக்கூடாது. 7 முறை, அதுக்கு மேலே எத்தனை முறை வேணுமாலும் நம்ம சுற்றலாம். அமாவாசையில் பார்த்திங்கன்னா 108 முறை சுற்றுறது அவ்வளோ விசேஷம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. திங்கக்கிழமைனா நல்ல கல்வி தடைகள் நீங்கும். செவ்வாய்க்கிழமை மங்களம், அதாவது திருமண தடை நீங்கும். புதன்கிழமை கல்வி அபிவிருத்தி, வியாழக்கிழமை தொழில் அபிவிருத்தி, நிறைய விஷயம் இருக்குதுங்க. நம்ம பிள்ளையாரை சுற்றுறதுனால இவ்வளோ பலன்கள் இருக்கும். 7 முறைக்கு கம்மியாக சுற்றக்கூடாதுங்க. அப்போ தான் நற்பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.